உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 0444554545. மேலும் ஒரு அண்மை செய்தி. உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முதலமைச்சருக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அது தொடர்பான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தலை சுற்றல் காரணமாக அப்போலோ மருத்துவமனையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முதலமைச்சருக்கு பரிசோதனை செய்யப்படுவதாக தற்போது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம். விரிவான விவரங்கள். வணக்கம். நேற்றைய தினம் லேசான தலை சுற்றல் காரணமாக கிரீன் சாலையில் இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அனுமதிக்கப்பட்டார். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் 3 நாள் அவர் ஓய்வில் இருக்க வேண்டும் என ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில்தான் இன்று காலை கிரீன் சாலையில் இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனையில் இருந்து தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனைக்கு அவர் சென்றிருக்கிறார். அந்த தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனையில் ஒரு சில மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு மீண்டும் அவர் கிரீன் சாலையில் இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனைக்கு வருவார் என தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே லேசான தலை சுற்றல் காரணமாக நேற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட முதலமைச்சருக்கு 3 நாள் மருத்துவமனையில் ஓய்வு தேவைப்படும் என மருத்துவமனை சார்பாக அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் இன்று காலை கிரீன் சாலை அப்போலோ மருத்துவமனையில் இருந்து தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனைக்கு அவர் பரிசோதனைக்காக வந்திருக்கிறார். மீண்டும் தேனாம்பேட்டையில் இருந்து அப்போலோ மருத்துவமனையிலிருந்து புறப்பட்டு மீண்டும் கிரீன் சாலை அப்போலோ மருத்துவமனைக்கு அவர் செல்வார் என்கின்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு அவருக்கு எது போன்ற ஒரு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டது, தொடர்ந்து அவருக்கான சிகிச்சைகள் என்னென்ன மேற்கொள்ளப்படுகிறது, மீண்டும் அவர் எத்தனை நாள் மருத்துவர்கள் கண்காணிப்பில் மருத்துவமனையில் இருக்க வேண்டும் உள்ளிட்ட அறிக்கை இன்று காலை 10 மணிக்கு மேல் வெளியாகும் என மருத்துவமனை தரப்பிலிருந்து தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்று காலை கிரீன் சாலை அப்போலோவில் இருந்து தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனைக்கு அவர் மருத்துவ பரிசோதனைக்காக சென்று மீண்டும் கிரீன் சாலையில் இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனைக்கு வருவார் என தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலை 10 மணிக்கு மேலாக அவருக்கு வழங்கக்கூடிய இன்னும் எது போன்ற சிகிச்சைகள் வழங்கப்படுகிறது, இன்னும் எத்தனை நாளுக்கு அவர் மருத்துவமனை இருக்க வேண்டும் உள்ளிட்ட அறிக்கை வெளியிடப்படும் என தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வெங்கட்ரமணன். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 0444554545.